நமக்கு வந்து ஓகே நேஷனல் ஓல்ட் லைஃப் ப்ரோக்ராம் மூலமாகவும் நமக்கு வந்து நம்மளுடைய பல்களுக்கு கிளீன் பண்றதும் அடைக்கிறதும் பிளஸ் கொடுக்கறது இதுக்காக பார்க்க போனீங்கன்னா நமக்கு வந்து சீப்பா இருக்கும். ஆனா இதே வெளிநாட்டுல இருந்து எல்லாமே இந்தியாவுக்கு வர்றாங்க. ஏன்னா அது வந்து பல்லுக்கான வேலைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான பணம் அதிகமா செலவு பண்ணுறது அதுக்காக ஏற்பட்டு வந்து இந்த வாரத்துக்கான வாய்ப்பு. பட் நமக்கு இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு ஃப்ரீயாக நம்மளுடைய பல்களை சுத்தம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. அதனால இது இங்க வந்து பார்க்க போனீங்கன்னா இப்ப வந்து பல்லு கிளீன் பண்றது அரைக்கிறது பல்ல புடுங்கிறதால புடுங்கலாம். பட் அதுக்கு மேல வேற ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் எழுதி கொடுப்பாங்க. நீங்க நார்மலா மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்தீங்கன்னா அங்க இந்திரா மெடிக்கல் டென்டல் காலேஜ் இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயான சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து காசு கிடையாது. கேம்ப் மூலயமா வரதுக்கான உங்களுக்கு இது இருக்கு. அதனால இந்த சர்வீஸை நம்ம நல்லவாரே ஏற்றுட்டு இன்னும் வர மக்கள் யாரெல்லாம் இருக்காலும் எல்லாரும் போன் பண்ணி போய் வர வச்சு நல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்திரா காந்தி டென்டல் சயின்சஸ் அவங்களுடைய கொலாபரேஷனோட இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ வெற்றிகரமாக பண்ண போகிறது உங்களோட கோஆபரேஷன் வந்து தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து இன்னும் முக்கிய இந்த கேம்ப் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஓரல் ஹெல்த் அது வந்து எவ்ரி இயர் வந்து மார்ச் 20th அன்னைக்கு வந்து நம்ம எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணோம். இந்த டைம்ல வாயோடைய வாய் சுகாதார முக்கியத்துவத்தை வந்து உலகெங்கும் அனுசரிக்கிறாங்க. நம்மளும் அந்த விஷயத்தை வந்து குறைச்சிக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம ரீச் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு பெனிஃபிட் அடைஞ்சிக்கிட்டா அடைஞ்சிக்கலாம். மேடம் நிறைய எப்படி சொல்ற மாதிரி மார்னிங் சார் எப்படி சொல்ற மாதிரி உங்களுக்கு கிளீன் அதாவது பல் அடைக்கிறது பல் கிளீன் பண்ணுறது அதில் வந்து பல் எடுக்கிறது அதை பண்ணலாம். ஆனால் எல்லாமே இங்கே பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியாது. எதுக்கு எவ்வளோ வச்சுட்டு பண்ண முடியுங்க. அதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். பண்ண முடியாது. அவங்க ரெஃபர் பண்ணி அந்த வருஷம் கொடுக்குறாங்க. அந்த ரெஃபரில் நீங்கள் வந்து ஐடிஐடிஸில் சும்மா வந்து பண்ணிக்கலாம். நாங்களே இங்கே தான் பண்ணிட்டு நாங்கள் இங்கே பண்ணுவோம். இங்கே பண்ண முடியாது. நாங்கள் கவர்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுவோம். அந்த ஸ்லிப் வச்சுட்டு நாங்கள் போய் உங்களுக்கு அந்த பெனிஃபிஷியல் நீங்கள் வந்து பெனிஃபிட் நீங்கள் அடைஞ்சிக்கலாம். புரியுங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ப்ரஷிங் டெக்னிக் வந்து ஒரு சிஸ்டர் மணி எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி ப்ரஷ் பண்ணணும் எப்படி ஒரு ஹைஜீனிக் டெக்னிக்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வந்து நம்ம உயிர் வளர்த்துக்கு காற்று நீர் சாப்பாடு 3 தேவை. காற்று நமக்கு கிடைக்குது, நீரும் கிடைக்குது. சாப்பாடு நம்ம அப்படியே விழுங்க முடியாது. நம்ம நல்லா மென்று சாப்பிட்டாதான் நம்ம அந்த லட்சத்தோட நம்ம உடம்பு வாழ முடியும். மென்று சாப்பிட நமக்கு எது முக்கியமானது? பல்லு. அந்த பல்லை நாம பாதுகாக்கணும். ஏன்னா பல்லு போனால் சொல்லு போச்சுருவாங்க. 100 செஞ்சால் 100 வயது நிறைய பல்லு பழமும் அந்த பல்லை நம்ம மட்டமா பாதுகாத்துட்டாதான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த பல்லை பாதுகாக்க சிம்பிளாக 3 வழிதான். டெய்லி 2 தடவை பல் விளக்கணும். எது சாப்பிட்டாலும் வாயை குடிக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை பல் டாக்டர் போய் செக் பண்ணணும். இதை 3 ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பல்லு நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி டெய்லி 2 தடவை பல் விளக்குறது எப்படி ப்ரொசீஜர் படி நம்ம பல் விளக்குனாதான் பல்லு சுத்தமாகும். சும்மா நானும் பல் விளக்குறேன் எப்படி அப்ளிகேஷன் பண்ணா பல்லு சுத்தமாகும். அதனால எப்படி ப்ரொசீஜர் படி பல் விளக்கணும்னா ஒரு சொல்லலாம். ப்ரெஷ் கரெக்ட் பண்றதோ சாப்பிட்டு மீடியம் மீடியம் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கலவா இல்லாமல் கொஞ்சம் குறுகலாக இருக்கணும். பின்னால டவுனுக்கான சொசப்பான பகுதி இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்னாக்கா பட்டாணி சைஸ் பேஸ்ட் தான் வைக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வைக்க பட்டாணி சைஸ் பேஸ்ட் வச்சா போதும். ப்ரெஷ்ஷை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த பட்டாணி சைஸ் பேஸ்ட் வைக்கிறீங்க. அது ஜஸ்ட் லைட்டாக வேலை சின்ன போயிடும். அதுக்கப்புறமா இல்லை எல்லாமே வாய்ஸ் எடுத்து பார்த்து கீழே விடுறோம். அதனால ஜஸ்ட் பண்ணிட்டு முதல்ல அந்த பேஸ்ட்டை பல்லுக்குள்ள அப்ளை பண்ணிடுவோம். தடவி விடும் பல்லு மேலே. அதுக்கப்புறம் பல்லு நல்லா ஆடிடும். வாய்க்கு வந்துட்டு இந்த பக்கம் மேல் பல்லு விளக்குறப்போ மேலிருந்து கீழே அந்த மாதிரி விளக்குனாதான் பல்லுக்கும் அந்த ஈருக்கும் நடுவில் இருக்கிறவங்களும் ஒரு வெளியில வரும். மேலிருந்து அதுமாதிரி கொஞ்சம் வாயை திறந்து கலக்கணும். நீங்க வாயை மூடிட்டு செஞ்சீங்கன்னாக்கா அந்த கட்டு எடுத்து போகணும். வாயை திறந்து மேலிருந்து கீழே இந்த மாதிரி 5 தடவை தேய்க்கணும். அந்த மாதிரி 5 தடவை தேய்க்கிறப்போ ஒரு தடவை தேய்க்கிறப்போ 3 பல்லு அதில் கவர் ஆகிடும். மேலிருந்து கீழே 5 தடவை அந்த மாதிரி 3 பல்லா மேலிருந்து கீழே 5 தடவை இது வரைக்கும் முடிச்சாங்க.